சுக்கிரனை அம்சமாக பெற்ற உச்சம் பெற்ற குருவை ஆட்சியாக பெற்ற மீனத்திலே பிறந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சுகபோகங்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய வயசுல, கல்யாண வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய வயசுல, லௌகிக சுகங்களை அனுபவிக்கக்கூடிய வயசுல, வீடு வாசல் சொத்து சுகங்களாம் சேர்க்கக்கூடிய வயசுல, இந்த உலகத்தை எல்லாம் சுத்தி பார்க்கக்கூடிய வயசுல கேது ஞானத்தை கொடுத்தா எப்படி இருக்கும்? இளமையில் ஞானமும் குமரியின் அழகும் கழுதையின் வேகமும் பயனற்றவை. இளமையில வரக்கூடிய அந்த ஞானம் என்பது இவர்களுடைய வாழ்க்கையில திருமண வாழ்க்கையினுடைய பெரிய சோதனை காலம் என்றே சொல்லலாம். இவருடைய கல்வி பருவத்தில் வந்த சோதனை காலம் என்றே சொல்லலாம். தொழில் காலகட்டங்களிலே வந்த சோதனை காலம் என்றே சொல்லலாம். ஞானமாக எடுத்துக்கொண்டவர்களுக்கு ஆன்மீக வாழ்க்கை சந்நியாச வாழ்க்கையும், வாழ்க்கையை வேண்டும் என்று துடிப்பவர்களுக்கு இல்லற சந்நியாச வாழ்க்கையும் கேது பகவான் கொடுத்து விடுவார் மீன உத்திரட்டாதியில. அப்போ உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்களில் ஒரு 33, 34 நீங்கள் கடந்து வந்துடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லையே கேது திசை, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு மீன உத்திரட்டாதியிலே பிறந்தவர்கள் சொல்வார்கள் என்றால், அந்த கேது எங்கேயோ குரு பகவானுடைய தொடர்பு பார்வையில் இருந்து கௌரவத்தை வேணா காப்பாற்றிருப்பாரே தவிர கதவை சாத்திட்டு அழுகிறபடியாக தான் வாழ்க்கை இருக்கும்.